நாட்டை முன்னேற்றம் பார்த்துக்கிட்டே தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்குன்னு நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு குழந்தைங்க இருக்கிறார் உலக ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நலமலர்களே, உடையவள் புரிந்தவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ தமிழ் பெருமக்கள், வணக்கம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய சொல்றேன், நான் என்ன தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெறுகிறேன். உங்கள ஒருவனா, உங்க குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டா இருக்கு. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுறது சொன்னார், அங்க வரணும் இங்க வரலாம், எங்க பகுதிக்கு வரணும் எங்க ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில சிக்காகோ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்கிறாரு தலைவர் கலைஞர், எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சு படித்தேன். 1971 நவம்பர் மாதம் 8ஆம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அதுல குறிப்பா ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற கலை விழாவில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த நாட்டுக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சார். அதையும் நான் முரசொலியில படிச்சு பார்த்தேன். அதுல சொல்லியிருக்காரு கவிதை என்ன இல்ல, ஆர்லாந்தோ என்ற நகரில் அரியதோர் ஏரியில அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன். ஒளிவிளக்கு போடுகின்ற காலத்திற்கு ஒரு லயமும் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தின் நேர்த்தி என்ன சொல்றேன் அப்படின்னு அந்த கவிதை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்குன்னு நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி
எப்படி இருக்கு பொண்ணு கேட்கிறேன். நன்றி நன்றி. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. தொழில் தொடங்க வாங்கன்னு நான் அழைப்பு விடுவேன். அதனால்தான் முதலமைச்சர்களின் முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருமையை அடைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்ந்த நாடான இந்த அமெரிக்காவோட உங்க மகன்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்லுகிறேன், பேசாம அப்படின்னு உங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு உங்க பாசமும் அன்பும் என்னை கட்டி போட்டு உலக ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நடுமரங்களே, உடையவழுக்குகின்றனே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே மன்பது விளைக்கு இதெல்லாம் தமிழை அழைத்துக் கொண்டு இதுதான் தமிழை தமிழே என்று அழைப்பதற்கு